விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் களத்திற்கு வந்த பிறகு தமிழக அரசியல் களம் முன்பை விட ரொம்ப பரபரப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜய் கூட கைகோர்க்கக்கூடும் அப்படின்ற பேச்சுக்கள் இப்போதே அறிவாலயத்தின் காதுகளை எட்ட தொடங்கியிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய ஃபீவர் இப்போதே உச்சத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில அறிவாலயத்திற்கும் சத்தியமூர்த்தி பவனிற்கும் இடையிலான உறவு இப்போது நூலிடையில தான் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனியும் பணிந்து போக முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க டெல்லி மேலிடம். அடுத்த 2 மாதங்கள்ல தேர்தல் வரவுள்ள நிலையில காங்கிரசின் கோரிக்கை மிக தெளிவானதா ரொம்ப நிலையானதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி அதிகாரம் அமைச்சரவையில் பங்கு அப்படின்றது அவங்களுடைய பிடிவாதமான தீர்மானமா இருக்கு. கடந்த தேர்தல்களை போல வெறும் ஆட்சிக்கு ஆதரவு அப்படின்ற பாலிசிக்கு இந்த முறை ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைக்க சொல்லியிருக்காராமா. ஆனால் தனிப்பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அப்படின்றதுல ஸ்டாலின் ரொம்ப பிடிவாதமா இருக்க கூட்டணிக்குள்ள புகைச்சல் முட்டல் மோதல் இதெல்லாம் ஆரம்பமாகி இருக்கு. பல கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் கூட திமுக தரப்புல பவர் ஷேரிங் குறித்து எந்த உறுதியான பதிலும் இதுவரைக்கும் வராதனால காங்கிரஸ் தலைமை ரொம்ப கடும் அதிருப்தியில இருக்காங்க. ஒருவேளை கை சின்னம் கேண்டிடேட் போயிட்டாங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலினின் பிளான் பி, அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? காங்கிரஸ் வெளியேறினாங்க அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலி குறையும் அப்படின்னு சொல்லி அறிவாலயத்தின் உடன்பிறப்புகள் நினைக்கிறாங்களாமா. பொதுவாக 30 இருந்து 40 இடங்கள் வரை காங்கிரஸுக்காக திமுக ஒதுக்குவாங்க. அந்த இடங்கள் மிச்சமானுச்சு அப்படின்னா திமுக சுமார் 200 தொகுதிகளில் நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திட்டமிட போறாங்களாமா. கூட்டணி கட்சிகளின் தயவின்றி 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை தாண்டி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இல்லாத அந்த வெற்றிடத்தை நிரப்ப திருமாவளவனின் விசிக மற்றும் பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக ஆகிய 2 கட்சிகளுக்கும் திமுக ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் தலித் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை செதறாம வச்சிருக்க விசிகாவை செகண்ட் ஹீரோவாக திமுக முன்னிறுத்துவாங்க. அவங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி கூட்டணியின் சித்தாந்த முகமாகவே அவங்கள மாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய வருகையால சினிமா கவர்ச்சி அரசியல் அப்படின்ற விஷயம் மீண்டும் சூடுபிடிச்சிருக்கக்கூடிய நிலையில கேப்டன் விஜயகாந்தின் வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்கு தேமுதிகவை ஒரு வலுவான ஆயுதமாக திமுக பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நல்ல பெயரை பயன்படுத்தி அவர் இல்லாததுனால அனுதாப ஓட்டுகளையுமே அவங்க பெறறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா அகில இந்திய அளவிலான சில பிரச்சனைகள்ல திமுக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். ஆனா காங்கிரஸ் வெளியேறி விஜய் கூட போயிட்டாங்க அப்படின்னா தேசிய கட்சிகளிலும் தமிழகத்தை தாரை வார்க்கும் நடிகரின் அரசியல் அப்படின்னு சொல்லி திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை வேற விதமா திசை திருப்பாங்க. நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், அவங்க டெல்லியின் கையாட்கள் அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் சென்டிமெண்ட்டை வச்சு எமோஷனல் அட்டாக் பண்றது கூட அவங்கள்ட்ட பிளான் தயாராக இருக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கோ இல்லையோ சில மாவட்டங்களில் அவங்களுடைய பாரம்பரிய வாக்குகள் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு. அதை ஈடுகட்டுறதுக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அதிருப்தி நிர்வாகிகளை இப்போதே இழுப்பதற்கான வேலைகளையுமே திமுகவின் ஐடி விங் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கவனிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்ல போனா காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணி விட்டு போனாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு வகையில் சுதந்திரம் தான். கூட்டணி கட்சிகளை விட தன்னுடைய சொந்த பலத்தையே நம்பி போர்க்காலத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் அவருடைய டீம் தங்களை தயார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 48 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகும் கூட திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இது வரைக்கும் அதிருப்தியில தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா 2 பேருமே அதிருப்தியில் இருக்கிறதுனால இந்த பிரிவு கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோனியா காந்தி அவங்கள்ட்ட இதை பத்தி பேசியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அவங்க மட்டும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் டிஎம்கே கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் போயிட்டு காங்கிரஸ் கூட்டணி சேர்றதுக்கு ரெடியா இருக்காங்களாமா. இன்னொரு பக்கம் தாவேகாவை ஏன் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே அவங்க வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு எதுக்குமே திமுக இறங்கி வரதுக்கு ரெடியா இல்லை. ஆனா டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம கூட்டணி சேரலாம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்களாமா. ஸோ கேட்கறது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்து போறாங்க அப்படின்றதுனால டிவிகே கூட கூட்டணி சேர்றதுக்கு ராகுல் உள்ளிட்ட மேலிடமும் கொஞ்சம் விரும்புறாங்களாமா. ஸோ அதனால டிவிகே காங்கிரஸ் கூட்டணி இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிஞ்சு அந்த பக்கம் டிவிகே காங்கிரஸ்னு ஒரு புது கூட்டணி உருவாகி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான மாறுதல்களை உண்டு பண்ண போது, இது திமுகவுக்கு சரிவா இருக்க போதா அல்லது காங்கிரஸ்க்கு சரிவா இருக்க போதா, இது எந்த அளவுக்கு டிவிகேவுக்கு பலமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வர தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு சொல்லும். Subscribe to One India and never miss an update.